ஒரு பெரிய சைஸ் மாங்காவை நல்லா கழுவிட்டு அதை தொடச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பூண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். பூண்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். என்னுடைய வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் இருந்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் வரும். அதை மாங்காயில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 10 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எனக்கு ஒரு 2 நாளில் காலி ஆயிரும். அதனால நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காவை நம்ம இதில் போட்டு நல்லா பரட்டி எடுக்க போகிறோம். கடைசியாக 1 ஸ்பூன் வெல்லத்தை நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நம்மளுடைய கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இந்த மாங்காய் சீசனில் இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்